அப்படியே இந்த பக்கம் பூ மாதிரி பூம்பு மாதிரி வைக்கிறோம். எதுக்குடா தேவையில்லாத வேலை? எப்படி லைட் எடுத்துட்டு போயிடுறது, உடைச்சிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்களா? பயப்படுறியாடா என்ன? டேய் பயந்தா எதுக்குற நீ எல்லாம் மெக் டிபார்ட்மெண்ட் எடுக்கற? எங்க காலேஜ் டைம் இப்படிதான் இருக்கும். நான் முதல்ல என்னன்னு தெரியுமாடா? எம்முக்கு என்ன மாஸ்ரா? மாஸ் தான்டா மெக், மெக் தான்டா மாஸ், மெக் தான் மாஸ்ரா. சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் 1000. சரிடா இருடா. மேடி தெரியுமா? மேடி சும்மா இருடா. விட்டா இந்த கியூப்ல கலட்டி பெஞ்ச்ல போய் டம்மு நடி. ஐயோ கேமரால வரும்போது அப்ப நீ கேர்ள்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து ஃபைன் கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டி ஓடுறா டம்முனோட இந்த பெஞ்ச் இருக்குல இதுல ஏறி தப்பு ஆனா பண்ண டம்முன்னு ஒரு ஸ்மாக் போடு. ஸ்நாக் அவ எதுவும் பண்ணல கடைசியில. அது இருந்துட்டு போட்டா முடியாத அவனையால சத்து இல்லையா? டிபார்ட்மெண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் பேரு. அங்க நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவனோட மாதிரி பண்ணாரா நீ? அப்புறம் என்ன மாப்ள? அது தெரியுதா? டிராவிட் ஆக்சுவலி வந்து முன்னாடிக்கு இப்ப நல்லா செம அந்த ஆக்டிங் வந்து ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப படத்துல எல்லாம் வேற நடிக்கிறாரு இல்ல அவரு. சோ நல்லா இருக்கு முன்ன பண்றதுக்கு. தம்பி பெருமையா இருக்கு. என்னோட ஜூனியர் போடு மாப்ள ஸ்நாக் தட்டு. கடைசி வரைக்கும் அவன் ஒண்ணும் பண்ணல. போடு மாப்ள நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துறேன். அங்க அப்படியே ஃபுல்லாத்துலயும் அப்படியே எழுதிட்டு போயிடுவோம். போடா பைத்தியக்கார போல. எழுதுறோம் நம்மளே எல்லாம் உடைச்சிட்டு நம்ம இப்படி நாங்க தான் உடைச்சற மாதிரி இருக்கும். சரி நீ அப்ப நீ வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி ஈஸி மாதிரி மெக்குன்னு வச்சுக்க. மாசா இருக்கணும். மாசுனா மெக்கு, மெக்குனா மாசு. அதாவது வரானா நம்ம ரெண்டு பேரும் போட்டு தனியா உடைச்சிட்டு வேற எல்லாம் அவங்களோட சேர்ந்துக்க போ. என் கூட எதுக்கு சேர்ற மாப்ள? உனக்கு சுத்தமா ஒரு தைரியமே இல்ல. ஒரு சின்ன இது கூட உனக்கு வந்து இது இல்லைன்னா எதுக்கு ஒரு தைரியம்? இதுக்கு சொல்லடா பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியே போயிரும்டா. ஏன்டா அது என்ன நான் தான் பண்ண எழுது நம்ம யாரு பண்ணாலும் பின்வரும் தலைமுறைக்கு எப்படி மாப்ள தெரியும்? இரு நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். எடுத்து வா. இல்லடா என்ன சொல்றேன்னா எழுது நீ எழுது. இல்ல நம்ம பேர் பண்ண வேணாம். சும்மா மெக்கு மட்டும் வேணா போட்டு வைப்போம். அப்படியா? சரி அப்படியே எழுது எழுது. மாஸ் மெக்கு சிங்கி வர சீனிங்ல எழுது. எல்லாரும் நம்ம அண்ணாந்து பார்க்கணும். மிச்ச போயிட்டு என்ன பண்றது? அப்படியே அள்ளி தள்ளி விட்டு தள்ளி. சூப்பர் கை கொடு. பிக்காஸ் ஆர்ட்ட கூட முரட்டார்ட்டா இருக்குது. மாஸ் காமிச்சிட்ட. எத்தனை காலர் தூக்கி விடுங்க. ஓ ஐயோ ஆனா பாவம் இது மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இது விண்டோ கிளாஸ் உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஃபேனு டியூப் லைட் கம்பல்சரி பண்றாங்க. எங்க காலேஜ்ல மேக்ஸிமம் நான் பார்த்தது இல்ல. ப்ரொஜெக்டர் இருந்தா ப்ரொஜெக்டர் போய் பார்த்தேன் உங்க கிளாஸ்ல. சரி பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யார் வேணா பண்ணிருப்பாங்க சார். நாங்க தான் பண்றோம். நீங்க என்ன எங்ககிட்ட வந்து அதை யாரு பண்ணான்றதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். யாரு பண்ணிருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும் சார். இன்னைக்கு கிளாஸ் முடியல ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்ல இருப்பான், டென்ஷன்ல இருப்பான், எரிச்சல் ஆகிருப்பீங்க. ஆர்வல் டே அன்னைக்கு யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே இப்ப நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு மிஸ்சல்லேனியஸ் ஃபிஷ் அப்படின்னு ஒரு